everyone, welcome to Graces. So இன்னைக்கு பார்க்குறது ப்ளவுஸோட கிளியரன்ஸ் சேல் தான். ஸோ எல்லாத்தையுமே லிமிடெட் கலர்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. சூப்பரான வெரைட்டி, ரொம்ப நல்லா ஒரு சூப்பராக ஹெவி பிரைடல் ப்ளவுசஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆஃபரில் போட்டிருக்கோம். லிமிடெட் கலர்ஸ் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதே டிசைனில் வேறு கலர்ஸ் இருக்காது. இவ்வளோ தான் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ். ஸோ இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த ப்ளவுசஸ் எல்லாம் நான் போட்ட கலெக்ஷனே தான் திரும்பியும் போடுறேன். ஏன்னா இது எல்லாமே கிளியரன்ஸ் சேல் தான். ஃபுல் ப்ளவுஸையும் கிளியர் பண்ணி முடிக்கிறதா நம்மளோட டார்கெட் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ அதனால சண்டே நாளைக்கு தீபாவளி. ஸோ நீங்கள் யாரும் இதில் பாதி பேர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமரே வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு வேணுங்கிறவங்க பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அந்தளவுக்கு நமக்கு வியூஸும் போகாது. ஸோ அதனால் மற்ற சாரீஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ளவுசஸ் ஆல்ரெடி போட்டதே தான் திரும்ப ரிப்பீட்டடாக போடுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ளவுசஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழைய டிசைன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய நியூ டிசைன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது ப்ளவுஸ் வந்து பல்காக இறக்கவா வேண்டாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இப்போ ஃபுல்லாக சாரியில் கான்சன்ட்ரேஷன் போயிருச்சு. ப்ளவுஸ்லாம் இருந்தாலே வந்துட்டு ஏன்னா மடிச்சு வைக்கும்போது இதெல்லாம் நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக என்கொயரி பண்ணியிருப்பீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் என்கொயரி பண்ணியிருப்பீங்க. பட் நான் நாட் அவைலபிள் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லாம் இன்னொருக்கையும் நம்ம மடிச்சு சொன்னோம்னா இப்படி உள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியல இது வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அதனால ப்ளவுஸ் மேனேஜ் பண்ண முடியல. சாரியாவது நம்ம வந்து கரெக்டாக பார்த்து இருக்கு இல்லைன்றத கரெக்டாக நம்ம வந்து அவைலபிலிட்டி சொல்லி சேல்ஸ் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து இருக்கா இல்லையானே ஒன்று பார்த்து இன்னொன்று இப்படி இருக்கும். நம்ம இந்த கலரில் வேறு டிசைன் புக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் வேறு டிசைன் இருந்திருக்கும். ஸோ ஒன்று எடுத்து பார்க்க வேண்டியது. அதனால் ப்ளவுஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறனால ப்ளவுஸை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாரியே மெயினாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டார்கெட்டில் தான் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் போட்ட வீடியோ தான். அதாவது இதை ப்ரைஸு மேபி உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் மிக்ஸ்அப் ஆகிருக்கும். ஸோ இப்போ பிடிக்கிறவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் கேட்டிங்க. நான் இல்லைன்னு எல்லாருக்கும் இல்லை சொல்லிட்டேன். இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் ப்ளவுஸ் தான் இது. ஓகேவா? நல்லா பீகாக் நெக் ப்ளூ. ஓகே, இது க்ரீன் கிடையாது, பீகாக் நெக் ப்ளூ, டீல் ப்ளூ கலர் 1 மீட்டர் ப்ளவுஸு. நல்லா ஹெவி கிராண்டாக உங்களுக்கு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் நம்ம ஆல்ரெடி இதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். திரும்ப ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவி கிராண்ட் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக். இதான் உங்களுக்கு பேக் சைடு. இந்த ப்ளவுஸோட பேக் சைடு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்கும் அதுக்குரிய ஃபுல் ஸ்டிச்சிங் இருக்கும். இந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் உங்களுக்கு நெட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே வந்து நெட்டு கொடுத்து இது லைனிங் கொடுத்தும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த நெட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இது வந்து உங்களுக்கு பேக் நெக்கோட பேக் சைடு. ஓகே, ஸோ நல்ல ஒரு டீல் ப்ளூ கலர். நிறைய பேர் இது கேட்டிங்க. எனக்கு இப்போ இன்னைக்கு எடுத்து வீடியோ எடுக்கும்போது தான் ஞாபகம் வருது. நம்ம இந்த ப்ளவுஸை வந்து எல்லாருக்கும் இல்லை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு மைண்டில் நிற்க மாட்டேங்குது. எது இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணவும் நமக்கு உண்மையாகவே டைம் இல்லை. அதான் பார்த்தோம். சரி எல்லாமே கிளியர் பண்ணி விட்டோம். நமக்கு வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் மூவ் ஆகிட்டுனா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அதே இப்போ பார்த்தா அதே டிசைன் தான். எல்லோ கலரில் அதே டிசைனு. ஸோ சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு இதில் வந்து பேர்ல் ஒர்க் இருக்கும். பேர்ல் ஒர்க்கு, இந்த கோல்டன் பீடு ஒர்க்கு, கட்டான ஒர்க் இருக்குது. நல்லா ஹேண்ட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு எல்லோ கலரில் எல்லோ டெட்டி ஃபுல்லோட உங்களுக்கு சூப்பரான உங்களுக்கு இப்போ இதுலேயும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி பேர்ல் ஹேங்கிங்ஸ் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா பின்னாடியே ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான உங்களுக்கு ஹெவியான கிராண்டியரான ஒர்க். ஓகேவா? ஸோ இதெல்லாமே லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த டிசைனில் அந்த 2 தான் இருக்குது. இது வேறு டிசைன். ஓகே, ஸோ இது வேறு டிசைன் ப்ளவுஸில். இந்த டிசைனில் இந்த ஒரு கலர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த டிசைனில் இந்த ஒரு கலர் தான் இருக்குது. மற்ற கலர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க் வரும். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கட்டணம் போலும் அந்த நெட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெவி பிரைடல். ஓகேவா? இதெல்லாம் ஹெவி பிரைடல் ஒர்க். நீங்கள் நல்லா வைலட் கலரு, பர்பிள் கலர்லாம் சாரீ வச்சுருந்தீங்க, க்ரீன் கலர்லாம் சாரீ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வைலட்டு, பர்பிள், க்ரீனு, கிரேக்கு ஆரஞ்சு தான் நல்லாயிருக்கும். வேறு என்ன கலருக்குன்னு நான் யோசிக்கிறேன். க்ரீனுக்கு செட் ஆகும், வயலட்டுக்கு செட் ஆகும், பர்பிளுக்கு செட் ஆகும். இப்போ ரீசெண்டாக யாரோ மெரூனுக்கா ரெட்டுக்கோ கூட இது பேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு மெரூன் ரெட்டு கூட பேர் பண்ணுறத விட இந்த மாதிரி வயலட்டு, பர்பிள் அந்த மாதிரி பேர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக உங்களுக்கு எல்லோ கலர் ப்ளவுஸ். ப்ளூலையுமே உங்களுக்கு வந்து டார்க்கு இந்த பீகாக் ப்ளூ, பீகாக் க்ரீன் அந்த டவுனுக்கு செட் ஆகும். இந்த ஸ்கை ப்ளூக்கு செட் ஆகாது. ஓகேவா? ஆனால் போடுறாங்க. பட் நான் சொல்கிறேன் வேறு எதுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் கலர் இருந்துச்சுன்னா கான்ட்ராஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த டிசைனில் இந்த ஒரு கலர் தான் இருக்குது. ஓகேவா? இந்த டிசைனில் மற்ற எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு கலர் ஸ்கை ப்ளூ மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இது ஏதோ கஸ்டமர் என்னை பிளாக் பண்ணி வைக்க சொன்னாங்க. பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். வச்சுக்கிட்டு இருந்து மறந்தாச்சு. அந்த ப்ளூவுமே அப்படி தான் பிளாக் பண்ணி வைக்க சொன்னாங்க. அதில் தனியாக எடுத்து வச்சாச்சு.
பட் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் திரும்ப வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து அப்படியே பிளாக் பண்ணது அப்படியே வச்சுட்டு இருக்கோம். மற்ற எல்லாருக்கும் சோல்ட் அவுட் சொல்லிட்டோம் இந்த ஸ்கை ப்ளூவை. பட் இப்போ செக் பண்ணும்போது வந்து ஸ்கை ப்ளூ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது வந்து 1.10 மீட்டர்ஸில் இருக்குது. நல்லா ஹெவி கிராண்டான உங்களுக்கு ஹேண்ட் போர்ஷன்ஸ். இது பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக், அண்ட் இது இன்னொரு ஹேண்ட் போர்ஷன். ஓகே, நல்லா ஸ்கை ப்ளூலாம் உங்களுக்கு அழகாக மெரூன் கலரில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சூப்பர். இதுவுமே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறது நம்மளோட சில்வர் டிஷ்யூ. அழகான சில்வர் டிஷ்யூ. இது 1 மீட்டர். ஓகேவா, ஸோ சில்வர் டிஷ்யூ. இது உங்களுக்கு ஹேண்ட் போர்ஷன். ஓகே, ஸோ ஹேண்ட் போர்ஷனில் சென்ட்ரல் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து ஃபுல்லாக பேர்ல்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே சில்வர் கலர்லேயே, சில்வருக்கு மேலே ஃபுல்லாக சில்வர் கலர்லேயே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு பேக் நெக் ஃபுல்லாக நெட்டு கொடுத்த மாதிரி ஒரு சூப்பரான பேக் நெக் டிசைன். அண்ட் இது உங்களுக்கு பேக் நெக் கூட. ஓகே, சி பேக் நெக் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பேக் நெக்கோட சூப்பரான டிசைன். ஸோ சில்வர் மேலே உங்களுக்கு சில்வர் அண்ட் அந்த ஒரு ஒயிட் பேர்லிஷ் ஆன ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ப்ளவுஸ் 1 மீட்டர். இது வந்து 1 மீட்டர். இது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக். ஓகேவா, அண்ட் ஃபைனலி இது அது வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டான ஒர்க்கு தான். இதெல்லாம் விட இது கொஞ்சம் கிராண்டான ஒர்க்கு, ஹெவி ஒர்க்கு, பிரைடல் ஒர்க். ஓகேவா, பட் நம்ம இந்த ப்ரைஸ் தான் கொடுக்கும். இது வந்து நல்லா கிராண்ட் ஹெவியான ஒரு பிரைடல் ஒர்க். கீழே பாட்டில் லைன் வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் கூட வந்துடும். வித் பர்ல்ஸோட வந்துடுது. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவி ஒர்க் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா நிறைஞ்ச மாதிரி ஃபுல் ஹெவி ஒர்க் கட்டான இருக்குது. ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்குது. உங்களுக்கு பர்ல்ஸ் ஒர்க் எல்லாமே வந்துடும். ஸோ இது 1 மீட்டர் தான். ஓகேவா, ஸோ சூப்பராக உங்களுக்கு ஹேண்ட் போர்ஷன் எல்போ ஸ்லீவ்க்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்துச்சு. இது உங்களுக்கு பேக் நெக் போர்ஷன். இது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். ஓகேவா, இது ரெட் கலருக்கு உங்களுக்கு கத்திரிப்பு கலரில் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சூப்பரான ப்ளவுஸஸ் சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சூப்பர் கிளியரன்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. ஒன்று மூவ் ஆகி இப்போ வந்து இந்த டிசைனில் இந்த 2 தான் இருக்குது. இந்த டிசைனில் இந்த 1 தான் இருக்குது. ஓகேவா, இந்த கலருமே நிறைய பேர் கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மறந்து இந்த ப்ளவுஸ்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் வந்து ஐயோ இது விற்றுக்கலாமோன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியது. இது நல்ல ஒரு டார்க் க்ரீனுக்கு உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் சூப்பராக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி சூப்பராக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி எல்போ ஸ்லீவ்க்கு உங்களுக்கு கட் தான் ஆகும். இந்த ப்ளவுஸ் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு க்ரீன் கலருக்கு உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். அண்ட் இது வந்து நம்ம 1485 போட்டு ஃபர்ஸ்ட்டாக இந்த டிசைன் வந்து 1485 போட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அந்த ரீல் பயங்கர வைரல். திரும்ப நிறைய பேர் கேட்டாங்க. அப்போது அந்த ப்ரைஸில் வந்துட்டு ஸோ சூப்பராக உங்களுக்கு ஹெவி பிரைடல் ஒர்க். இது வந்து நல்லா நம்மகிட்ட சொன்னீங்கன்னா நல்லா ஹிட்டான ஒரு ப்ளவுஸு. பட் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு பீஸ், அதுவும் என்ன ப்ரைஸில் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ப்ளவுஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ சூப்பராக உங்களுக்கு க்ரீன் வித் ஆரஞ்சு கலரில் சூப்பரான ஒரு ப்ளவுஸ். ஓகே, அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசா கிரீன் வித் மெஷன் டாப்பிங். பாசா கிரீன் வித் மெஷன் டாப்பிங் நல்ல பேர்ல் ஒர்க்ஸில். இது வந்து நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாகவும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எல்போ ஸ்லீவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் கூட பேக் நெக் வந்து நல்லா கிராண்டியாக இருக்கும். ஃபுல்லாக அந்த மாதிரி பேர்ல் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற இதெல்லாம் குட்டி டாட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து இந்த பேர்ல் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. பேர்ல் ஒர்க்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக். ஓகேவா, ஹெவியராக இருக்கும். இது உங்களுக்கு ஹேண்ட் போர்ஷனில் பார்டர் லைன் இருக்கும். மேலே வந்து அங்கங்கே உங்களுக்கு அழகாக அந்த ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் சூப்பராக அந்த இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்குது. ஒரு அழகான பாசா கிரீனுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு மெஷந்தா பிங்க் கலரில் சூப்பரான ப்ளவுஸ். ஸோ இந்த ப்ளவுஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நேவி ப்ளூ வித் ஆரஞ்சு. இது நல்ல ஒரு காம்பினேஷன். உங்களோட ஆரஞ்சு கலரில் சாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேவி ப்ளூ இது பேரப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நேவி ப்ளூ வித் ஆரஞ்சு தான் நல்ல ஒரு பேரிங்கில் நல்ல ஒரு காம்பினேஷனில் சூப்பராக போயிட்டு இருக்குது. அழகாகவும் இருக்குது. 1.10 மீட்டரில் இருக்குது. இதெல்லாம் பேக் சைட். ஓகேவா, ஸோ சூப்பரான ப்ளவுஸ் வேணுங்கிறவங்க இன்றைக்கி வீடியோஸ் பார்த்து புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மோஸ்ட்டாக ஸ்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு அந்தளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இருக்கிற மிச்ச மீதியில் இருக்கிற ஒரு கலரு. இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருந்தோம் இந்த வாரம் இன்ஸ்டாகிராமில். இன்னொரு கலர் சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த கலர் ஒரு கஸ்டமர் பிளாக் பண்ண சொல்லியிருந்தாங்க. பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்புறம் வந்து அவங்க வந்து வாங்கவில்லை. இதனால தான் நான் வந்து பிளாக் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா பிளாக் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற யார் கேட்டாலுமே சோல்ட் அவுட் சொல்லி முடிச்சுக்குவோம். அதனாலேயே வந்துட்டு இல்லைன்னா இன்னொரு கஸ்டமர் வாங்கியிருந்திருப்பாங்க. பட் இவங்க ரெகுலர் கஸ்டமர் தான். பிளாக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் சேல்ஸ் ஆகலாம். அவங்க வந்து அப்புறம் வரவே இல்லை. நம்ம திரும்ப போய் ஏன் வாங்கலான்னு கேட்கவே மாட்டோம். வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது கிடையாது. அவங்களே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ இதான் உங்களுக்கு பேக் சைட்லாம் நல்லா ஹெவி கிராண்டியரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டான ஒர்க்கில் உங்களுக்கு பேக் நெக். அது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் வந்துருக்கு. அண்ட் இது வந்து ஃபுல் ஹேண்ட் போர்ஷன். செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபுல் ஹேண்ட் போர்ஷனில் ஒரு சூப்பரான ப்ளவுஸ். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருமே நல்லா தீபாவளிக்கு செலிப்ரேஷனில் செம்ம சூப்பரான ஒரு மூடில் இருப்பீங்க. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா,
ஸோ செலிப்ரேஷன் நல்லா சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள், நல்லா பலகாரம்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அதை விடவே கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான், பட் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம். பட்டர்ஃப்ளை டிசைனில் உள்ள ஒர்க் வெயிட்டாக இருக்கும், அதை விடவே வெயிட்டாக இருக்கும். இது 1.20 மீட்டரில் உள்ளது. ஓகேவா, ஸோ நல்லா ஆரஞ்சு கலருக்கு நல்லா டார்க் பர்பிள் கலர்லாம் உங்களுக்கு சூப்பராக அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை 3 பட்டர்ஃப்ளை வர மாதிரி ஹெவி ஒர்க், அது மாதிரி அதை விட ஹெவி ஒர்க். நல்லா பீச் கலர், சூப்பரான பீச் கலர். இது பேக் நெக் ஃபுல்லாக ஸ்டிச்சுடு இருக்கும், இது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக். ஓகேவா, பீச் கலர் அண்ட் பேக் நெக்குமே நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவியாக இருப்பாருங்க. பேக் நெக்குமே ஹெவியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை, இது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக். ஓகேவா, சூப்பரான ஒரு ஹெவி பிரைடல் ப்ளவுஸ், நல்லா ரொம்ப ஹெவியாக இருக்கும். சூப்பரான உங்களுக்கு பீச் கலரில் சூப்பராக டியூல் டோன் பீச் கலரில் சூப்பரான ப்ளவுஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ளவுஸு. இது வந்து ஒரு டார்க் ரெட், பிளட் ரெட் கலர் சொல்லுவாங்களா அந்த ரெட். ஓகேவா, மெரூன் கிடையாது, பிளட் ரெட், டார்க்கான ரெட் கலர். இது என்னன்னா ஃபுல்லி உங்களுக்கு பேக் நெக்கில் ஃபுல் ஒர்க் இருக்கும். ஓகே, ஸோ ஃபுல் ஒர்க்கோட நீங்கள் வந்து எதிர்பார்க்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு பிரைடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்லி 2 கலர்ஸ் தான் வருது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி எல்லோ இருந்தது, மெரூன் இருந்தது, அப்புறம் இன்னும் 2 கலர் கூட இருந்தது, பட் இப்போதைக்கு ஞாபகம் ஒரு சீ கிரீன் இருந்தது. அது எல்லாமே இப்போ ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது ஒன்லி 2 கலர் தான் இருக்குது. பேக் நெக் நல்லா ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு அந்த பார்க்கும்போதே தெரியுதா இது வந்து எவ்வளோ கிராண்டியராக இங்கே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஓகேவா, ஸோ ஃபுல் கிராண்டியராக உங்களுக்கு எல்லாமே கட்டான கோல்டனில் கட்டான ஷைனிங் ஒர்க்கு வித் பேல் ஒர்க்கு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹெவி பிரைடல் ப்ளவுசஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டு வேணால் பாருங்கள். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ வரும்னு மட்டும் கேட்டு பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிட்டு புக் பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஆரி ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே நீங்கள் இந்த ஒர்க் பண்ணணும்னா எவ்வளோ வரும்னு கேட்டுட்டு நம்மளோட ஒர்த்தியா இல்லையான்னு மட்டும் நீங்கள் வந்து முடிவு பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இதான் உங்களுக்கு பேக் நெக், ஃபுல் பேக் நெக்கும் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கட்டானா வச்சு பண்ணணும். கட்டானான்னு சொல்லுவீங்க, கட்டானா வச்சு கோல்டன் கட்டானா வச்சு பண்ணணும்னு சொல்லுங்கள். எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுறதா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 2 தான் இருக்குது. இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ண மாட்டோம், அப்படியே சேல்ஸ் ஆக கிளியர் பண்ணுறோம் ஸ்டாக்ஸை. இது ஃப்ரண்ட் நெக். ஓகேவா, உங்களுக்கு இப்படி இருக்கும். இது வந்து ஹேண்ட் போர்ஷன் இப்படி வரும்ல, அதுக்கு கூட உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் போர்ஷன். இது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு சாரீ மறைஞ்சிடும். ஓகேவா, ஸோ சூப்பரான ஒரு பிரைடல் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ். ஸோ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். இது எல்லாமே கிளியரன்ஸ் சேலில் தான் போட்டுருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் போர்ஷன், இது ஹேண்ட் போர்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். இது உங்களுக்கு பேக் நெக் போர்ஷன். செம்மையாக இருக்குது. இப்போயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதே மாதிரி பேக் நெக் வேணும், இதே மாதிரி ஹேண்ட் போர்ஷன் வேணும், எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆரி டிசைனர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இது ஒர்த்தியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பர்பிள் கலர். ஸோ பர்பிள் கலர் கொஞ்சம் நல்ல டிமாண்ட் தான். மற்ற கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம வந்து இது ஹை பட்ஜெட்டில் வச்சுருக்கோம், ஃபுல் ஒர்க்கோட வச்சுருக்கோம். சீக்கிரமாக டெசிஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் நான் நிறைய ஸ்டாக் எடுத்துட்டேன். இப்போ அதை தள்ள முடியாமல் உட்காந்து தள்ளிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி போட் நெக் பிடிக்கல, ரவுண்ட் நெக் தான் எல்லாரும் விரும்புறீங்க. நிறைய பேருக்கு போட் நெக் பிடிக்கல. பட் நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட உண்மையே சொல்லிடுறேன். பட் என்கிட்ட வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது இந்த ட்ரையாங்கிள். பட் நான் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய எடுத்து வச்சிட்டேன். இது ஒன்றுலேயே ஒரு 2-3 பீஸ் 3-4 பீசஸ்ன்னு எடுத்து வச்சுட்டேன். அதனாலே கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த டிசைனை கொஞ்சம் மற்றதுலனா ஒரு பீஸ் தான், ஒரே ஒரு கலர் தான் மீதி இருக்குது. இந்த டிசைன் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த டிசைன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் புதுசாக உள்ள கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சின்னதாக டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா இது உங்களுக்கு ஹேண்ட் போர்ஷன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஹேண்ட் போர்ஷன் சூப்பராக. இது வந்து உங்களுக்கு கட்டானா, இந்த செக்ஸ் வந்து கட்டானா, மேலே வந்து இது வந்து ஒரு அழகான சீக்வன்ஸ் ஒர்க். அண்ட் இது வந்து உங்களுக்கு பேர்ல் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் இருக்குது, பீடு ஒர்க்கு, கட்டான நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே ஸ்டிச்டு. இது ஹேண்ட் போர்ஷன், எல்போ ஸ்லீவ், இது பேக் நெக் போர்ஷன். செம்ம சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது. கட்டானா இது எல்லாமே நீங்கள் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது த்ரெட்டு போட்ட மாதிரி இருக்கும். பட் இது த்ரெட்டு கிடையாது, கட்டானாலாம் உள்ள த்ரெட்டு வருது. ஓகேவா, ஸோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவி ஹேண்ட் ஒர்க்கில் சூப்பரான ஒரு ஆரி ஒர்க். நான் பேக் சைடும் காட்டுறேன். இது எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க். இது வந்து ஃபுல் பேக் சைடு ஒர்க்கு. இது நீங்கள் போட் நெக் வச்சுட்டு இது ஓப்பனாக விட்டுக்கலாம், இதில் நெட்டு வச்சு தச்சிக்கலாம், இல்லை அப்படியே இதே கிளாத்தை அப்படியே வச்சுட்டு இதில் ஒரு சின்னதாக ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படினாலும் உங்களோட இஷ்டம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நேவி ப்ளூக்கு சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் போர்ஷன் வர மாதிரி சூப்பரான ப்ளவுஸ். பேக் சைடு காட்டிடுறேன். ஃபுல்லாகவே ஸ்டிச்டு, இது எதுவுமே ஒட்டுனது கிடையாது, ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணது. பேக் சைடு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ பிடிச்சவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நேவி ப்ளூக்கு பேபி பிங்க் கலர். ஓகே, இது வந்து பர்பிளுக்கு பேரட் க்ரீன் கலர்.
பிஸ்தா க்ரீன் கலர். ஓகேவா, பர்பிளுக்கு பிஸ்தா க்ரீன். ஓகே, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, திரும்ப மெரூனுக்கு பிஸ்தா க்ரீன். மெரூன்லேயே 2 காம்பினேஷன் இருக்குது. மெரூன் வித் பிஸ்தா க்ரீன், மெரூன் வித் ஸ்கை ப்ளூ. ஓகேவா, எது வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மெரூன் வித் பிஸ்தா க்ரீன். ஏன்னா இது கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி டிசைன் விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து இது நம்மக்கிட்ட அப்படியே உட்காந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்து மெரூனுக்கு நல்லா அழகாக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் செம்மையாக இருக்குது. ஓகேவா, ஸோ பிடிச்சவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட்னு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்லா ஒரு க்ரீன், லீஃப் க்ரீனில் டார்க் லீஃப் க்ரீனுக்கு ஒரு மெரூன் கலரில் பேட்ச் ஒர்க் வர மாதிரி. பாட்டில் க்ரீன் கிடையாது, லீஃப் க்ரீனுக்கு. ஓகேவா, லீஃப் க்ரீனு இந்த பேரட் க்ரீன் மாதிரி லைட்டாகவும் இல்லை, கொஞ்சம் பேரட் க்ரீனில் டார்க்காக இருக்கும். ஓகேவா, ஸோ லீஃப் நல்லா ஒரு இலை பச்சை கலர். ஓகேவா, இது வந்து வாடாமல்லி பிங்க்கு, இது வாடாமல்லி பிங்க்கு, இது வந்து பிங்க் பட்ரோஜா பிங்க். இது வாடாமல்லி, இது பட்ரோஜா. கிளியராக தெரியுதா? ஸோ வாடாமல்லி பிங்க்கில் உங்களுக்கு ப்ளூ கலரில் அழகான ஒர்க்கு. இது பேக் நெக். ஓகே, ஸோ வாடாமல்லி பிங்க்குக்கு ப்ளூ கலர் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பட்ரோஜா பிங்க்குக்கு க்ரீன் கலர் ஒர்க்கு. ஓகே, செம்மையாக இருக்கா? பியூட்டிஃபுல்லான ஒர்க்கு, நல்ல கிராண்டியரான ஒர்க்கு. வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இது ஸ்கை ப்ளூ. ஓகே, ஸோ சீக்கிரமாக எல்லாருமே இந்த ப்ளவுஸஸ்லாம் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த மாதிரி போட்ட கலெக்ஷனே போட்டு போர் அடிக்க மாட்டேன், நீங்கள் சீக்கிரமாக வாங்கிட்டீங்கன்னா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கை ப்ளூக்கு அழகாக ஒரு இது வந்து ஒரு மல்டி கலர் சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்குது. ஓகே, அந்தந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ ஸ்கை ப்ளூக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான உங்களுக்கு மல்டி கலர் ஒர்க்கில் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைடல் ப்ளவுசஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. 1.10 meters. Thank you so much.